இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸலுடைய ஃபைல் எக்ஸ்டென்ஷன் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் எக்ஸல் வெர்ஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வீடியோஸில் இன்ட்ரடக்ஷன்ஸை பற்றி பார்த்தோம், அதோட ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தோம். ஸோ இப்போது இந்த வீடியோவில் எக்ஸலுடைய எக்ஸ்டென்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 1997 2003 அந்த எக்ஸல் நம்ம எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு எக்ஸலை சேவ் பண்ணிங்க அப்படின்னா அதை எப்படி காமிக்கும்னா .xls அப்படின்னு காமிக்கும். ஸோ அது .xlsங்கிறது அது ஓல்டு ஃபார்மேட். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் அது வந்து மேக்ரோ கோடாக யூஸ் பண்ணீங்கன்னா .xlன்னு சேவ் பண்ணால் தான் அது மேக்ரோவாக யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் .xlb டூல் பார் எக்ஸ்டென்ஷனாக இருக்கு வேணும்னா, ஸோ அதுக்கப்புறம் சார்ட்டாக இருந்துச்சுன்னா அது .xlsc, அப்புறம் டயலாக்காக இருந்துச்சுன்னா .xlsd. ஸோ இந்த மாதிரி பழைய வெர்ஷன்ஸில் இந்த மாதிரி வந்து ஃபார்மேட்டில் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்தால் தான் அந்த எக்ஸல்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து இருக்கிற ஃபார்மேட் என்ன அப்படின்னா .xlsx அப்படின்னு இருக்கு. ஸோ .xlsxங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் XML ஃபார்மேட்டில் அது எழுதியிருக்காங்க. இட்ஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எக்ஸல். ஓகே, ஸோ இந்த இப்போ நீங்கள் எக்ஸலில் சேவ் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அது எப்படி சேவ் ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு நேம் வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் புக் 1 அப்படின்னு வச்சுருக்கோம்னா book1.xlsx அப்படின்னு தான் சேவ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா .xlsm அப்படின்னு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஆட்டோமேஷன் அதாவது மேக்ரோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா .xlsmன்னு இருந்தால் தான் அந்த மேக்ரோ அந்த எக்ஸல் வந்து ஒர்க் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கோடிங் எழுதியிருக்கேன். கோடிங் எழுதிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா .xlsxல சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த மேக்ரோ ஒர்க் ஆகாது. அந்த மேக்ரோ வந்து டெலீட் ஆகிடும். நம்ம போட்ட மேக்ரோஸ்லாம் டெலீட் ஆகிடும். ஸோ அதனால இப்போ நீங்கள் இது மேக்ரோவாக கிரியேட் பண்ணுறீங்க, மேக்ரோ ஷீட்டாக கிரியேட் பண்ணுறீங்கன்னா .xlsmன்னு சொல்லி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் அந்த எக்ஸல் வந்து ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் .xlsb பைனரி அப்படின்னு இருக்கு. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து டேட்டாஸ்லாம் அதிகமாக இருக்குது, அது ஃபைல் சைஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிங் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இது நீங்கள் .xlsb அப்படிங்கிற ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மேக்ரோ எனேபிள் டெம்ப்ளேட் வேணும்னா .xlstm இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து வெளியிலேருந்து ஏதாவது ஒரு ஆடின்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா .xlsam அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆடின்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து ஒரு நம்பர் வந்து வச்சுருக்கேன். இப்போ 1000 rupees வச்சுருக்கேன். ஓகே, ஆனால் எனக்கு வந்து எக்ஸலில் வந்து என்னென்னா 1000 ஒன்லி. இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செக் கொடுக்குறோம் ஒரு ஒரு கஸ்டமருக்கோ இல்லைனா வந்து நம்மளுடைய தெரிஞ்சவங்களுக்கோ பணம் செக் கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த செக்கில் வந்து நம்ம என்ன எழுதுவோம்னா ரெண்டு விஷயம் எழுதுவோம். ஒன்று வந்து பேர் எழுதுவோம், அதுக்கப்புறம் ரெண்டாவது அமௌண்ட் எழுதுவோம், ப்ளஸ் வந்து அமௌண்ட் வித் வேர்ட்ஸோட எழுதுவோம். ஸோ இந்த 3 விஷயங்களையும் நம்ம வந்து செக்கில் வந்து எழுதுவோம். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்பாங்க டேட்ஸ்லாம் எழுத மாட்டீங்களான்னு சொல்லிட்டு. டேட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக எழுதுவோம். ஸோ இப்போ இந்த நம்பர் இன் வேர்ட்ஸ் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து எக்ஸலில் ஃபார்முலாஸ் வந்து இல்லை. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா வெளியிலேருந்து கோடிங் வந்து எழுதி ஆடின்ஸ் அப்படிங்கிறத நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு இந்த எக்ஸல் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த வேர்ட் இன் வேர்ட்ஸ் வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அது எப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம காப்போம். ஸோ ஹோப் இந்த வீடியோஸில் நீங்கள் எக்ஸல் வெர்ஷன் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஏன் அப்படின்னா நான் ஏன் இந்த இன்ட்ரடக்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நடத்துகிறேன் அப்படின்னா, எக்ஸல்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து அதை கொஞ்சம் இன்டெப்த்தாக வந்து அனலைஸ் பண்ணி ஸோ அது வந்து நீங்கள் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்டார்டிங்கில் எக்ஸல் படிக்கும்போது அப்படியே வந்து ஃபார்முலாஸ்லாம் மக்க படித்து தான் நான் வந்து படித்தேன். ஆனால் போகும்போது அதை வந்து இது மாதிரி விஷயங்கள் பேக் எண்ட் இதெல்லாம் வந்து நான் வந்து தேடும்போது ஸோ எனக்கு இந்த நிறைய R&D ரிசர்ச் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்தடுத்த ஹிஸ்ட்ரியில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அந்த இடத்தோட ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல நிறைய என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துக்கு போயிட்டு இப்போ நீங்கள் ஒரு சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்துல போயிட்டு நேராக போயிட்டு சுற்றி பார்த்து வந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணிட்டு வந்துருப்பீங்க. ஆனால் அதே வந்து அதோடைய பேக் ஹிஸ்ட்ரி அங்கே போனீங்கன்னா என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் இன்னும் நிறைய இடத்த வந்து பார்த்துட்டு வரலாம். ஸோ இதுதான் வந்து இதோடைய கண்டென்ட். நிறைய பேர் நினச்சிருப்பீங்க இந்த மாதிரி லாஸ்ட்டு 3 வீடியோஸாக ரொம்ப என்ன சொல் தியரி பார்ட் மாதிரி வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பட் இந்த தியரி பார்ட்னால உங்களுக்கு நிறைய பேக் ஹிஸ்ட்ரி வந்து தெரிஞ்சுக்கிட்டு
அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து ஒர்க்கிங் போகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த இன்னும் 2 வீடியோஸில் நம்ம வந்து என்னென்ன எக்ஸல் ஃபார்முலாஸ் அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்ப்போம். ஸோ கீப் வாட்சிங். இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள்.